எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, நீரே என்னுடைய பலன், என்னுடைய கேடகம், என்னுடைய நம்பிக்கை, நான் நம்புகிற என் துருகம், என் கோட்டை. இந்த மாதிரி சங்கீதக்காரன் எவ்வளோ காரியங்களை சொல்றாரு. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, அவரே என்னுடைய பலன், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்தலங்களில் நடக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி இந்த நாள்ல நாம அவரை நம்பி இந்த நாளை துவங்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கும். கண்ணீரோடையும் வேதனையோடையும் இந்த நாளை துவங்காதீங்க. கர்த்தாவே, நீர் என்னுடைய பலனாய் இருக்கிறீர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். இந்த வார்த்தை ஒரு மகா பெரிய சத்தியத்தை விளங்க பண்ணுகிற வார்த்தை பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கான நீங்க அவரை நம்பி நிற்கும் போது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவருடைய அன்பு உங்கள் இருதயங்களில், நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பு, இயேசுவின் அன்பு நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் அற்புதமான போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லயும் உங்க இருதயத்துக்குள்ள எவ்வளோ வேதனைகள், குமுறல்கள், வியாகுலங்கள், கோபம் எது இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த நாள்ல ஒரு 10 நிமிஷம் கர்த்தர் மேல வைங்க. அப்பதான் வார்த்தை உள்ளுக்குள்ள போகும். பாருங்க, யார் மேலேயும் மனக்கசப்புகளோ மனத்தாங்கல்கள், தேவையில்லாத குப்பைகளை இருதயத்துக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா வார்த்தை உள்ளுக்குள்ள போகாது. நீங்க படிக்கிறது மறந்துடும். நைட் படுத்துட்டு யோசித்து பார்த்தீங்க, இன்னைக்கு என்ன பைபிள் படிச்சோம் அப்படின்னா ஒண்ணுமே மனசுல இருக்காது. ஆனா நீங்க கர்த்தரை நம்பி சங்கீதம் 37 எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க தியானிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம்னு சொல்லிட்டு, இந்த வருஷத்தின் துவக்கத்துல இருக்கிறோம். நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நாம் சரியாக்கும் போது நிச்சயமாவே இந்த வருஷம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். தேவையில்லாத குப்பைகளை வச்சு, எப்பவுமே நான் சொல்லுவேன், இருதயம் ஒரு குப்பை தொட்டி கிடையாது. இருதயத்தை ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்திருக்கார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை சேமித்து வைப்பதற்காக. இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 12:34-35 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்துக்குள்ள நல்ல காரியங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா வாயை திறக்கும் போது நல்ல காரியங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமான காரியங்கள் வெளியே வரும். இருதயத்துக்குள்ள குப்பையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாயை திறந்தா குப்பை தான் வரும். அதனால இருதயத்தை எல்லாவித காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, இன்றைக்கும் சங்கீதம் 37 வாசிப்போம். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இப்ப நம்ம சத்தியத்தை மேய்ந்து கொண்டு இருக்கிறோம். இருதயத்தை எப்படி காத்து கொள்றதுன்றத படிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, அடுத்தது 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழி 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு அப்படி பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம அவர் என்ன சொல்றாருன்றதை கேட்காம பரபரப்பா நம்மளே ஓடிட்டு இருந்தா, நான் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிட்டு இருக்கும்போது அவருடைய வழியை, அவருடைய வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை தகப்பன் கிட்ட கேட்கணுங்கிறத ஒரு தகப்பன் விரும்புறது தப்பு இல்லையே. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம முன்னாடி அவர்கிட்ட போறோமா, ஆண்டவரே இது நான் வாங்கட்டா, இதை நான் செய்யட்டா, இது உங்களுக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் முதற்கொண்டு பெருசு வரைக்கும் நம்ம அவர்கிட்ட அணுகிறத அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். கேட்டு நம்ம அவரிடத்துல பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அதுதான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நம்மளோட வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த வருஷத்துல நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்கள் எது எது நடக்காம இருக்குது, ஒரு சில காரியங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல இந்த மாதத்துல முதல்ல எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டியிருக்குன்னு அந்த காரியத்தை குறித்து அனுதினமும் காலையிலயும் ராத்திரியும் நீங்க கர்த்தர் இடத்துல நன்றி சொல்லி அந்த காரியத்தை அவர் மேல வச்சு பாருங்க. வச்சுட்டு அதை குறிச்சு கவலைப்படாம, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்,
நிறைவேறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாம அதுக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. அந்த மாதம் முடிவுல நீங்க பார்க்கும்போது நிச்சயமா அந்த காரியம் முடிஞ்சிருக்கும் பாருங்க. எந்த ஒரு தேவையானாலும் சரி, அதை நம்ம அவர் மேல வைக்கும் பொழுது அவர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் பாருங்க. அப்புறம் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மளா போட்டு பதில் பேசி 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 எதுக்கும் நம்ம பதில் சொல்ல முற்படும் பொழுது அது ஒரு தீமையில கொண்டு போய் விடும். பொறுமையாக அவர் சமூகத்துல இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கிறவர்கள் பொறுமையா இருப்பாங்க. அது பின்னாடி ஒரு வசனம் இருக்குது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது மத்தேயு 5வது அதிகாரத்திலே போட்டிருக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதத்திலேயும் அதே வசனம் இருக்குது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்ப சாந்த குணம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. 8வது வசனம் பாருங்க, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். 9வது வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பூமியை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார். நம்ம நிச்சயமாய் பூமியை சுதந்தரித்து கொள்வோம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, நீங்க ஒரு சிலர் அநேக காரியங்களை குறித்து இருதயத்துக்குள்ள அப்படியே குமரி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய குமுறல்களை, உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை அண்ணால் என்ன பண்ணா, தேவாலயத்துக்கு போனா தன்னுடைய எல்லா விதமான இருதய குமுறல்களை கர்த்தரிடத்துல சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவள் வெளியே ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு வாசிக்கிறோம். துக்கமுகமாய் இருந்தா நீங்க கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த வருஷத்துல இந்த காரியத்தை கற்றுக்கோங்க. அந்த வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அவ போய் ஆலயத்துல போய் தேவாலயத்துல எல்லா காரியங்களையும் தன்னுடைய இருதயத்தின் எல்லா வேதனைகளும் கர்த்தரிடத்துல சொல்லிட்டா பாருங்க. அவ்வளத்தையும் 13வது வசனம் 1 சாமுவேல் 1:13 வாசிக்கிறோம் பாருங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவளுடைய சத்தம் கேட்கப்படல. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல ஊற்றி விட்டா. வெளியே வரும்போது அவ கவலைப்படவே இல்லை பாருங்க. 16வது வசனம் பாருங்க, 15-16 1 சாமுவேல் 15 அதிகாரம் 15-16வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுபாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டா. 16 உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நான் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அவ்வளோ நேரம் கர்த்தரிடத்துல போய் தன்னுடைய எல்லா காரியங்களையும் கொட்டிட்டா. அதுக்கப்புறம் பாருங்க அவன் என்ன பண்ணான். 18வது வசனம் கடைசி லைன் வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. இந்த வருஷம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கும் சேர்த்தி சொல்றேன். உட்கார்ந்து நம்மளுடைய இருதயத்தின் வேதனைகள், அங்கலாப்புகள், இந்த மனக்லேசங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுலயே புழுங்கிட்டு இருக்காம கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்மளுடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் எழுந்து போஜனம் பண்றா. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இப்ப சங்கீதம் 37க்கு வாங்க. 7வது வசனம் பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. உங்களுக்கு பொல்லாப்பு செய்யறவங்க, உங்களை பத்தி பேசுறவங்க யார் மேல எரிச்சல் ஆகாதீங்க. உங்களுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல வச்சிருங்க. வச்சுட்டு கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிருங்க. அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இருதயத்தை நம்ம இப்படி காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்படி இருதயத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமா நடக்கும். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையா இருக்கல் ஆகாது. நம்ம வசனத்தை பிரசித்தப்படுத்துறவங்க நம்ம அமெரிக்கையா இருக்கல் ஆகாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்னு ஏசாயா 62:6-7 படிச்சோம்.
ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், பூமியை சுதந்திரிப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்க. உங்க சமூகத்துல காத்திருக்கிறேன், நான் பூமியை சுதந்திரிக்க போறேன், ஆத்துமாக்களை சம்பாதித்து கொள்ள போறேன். ஊழியர்கள் சொல்லலாம், ஆத்துமாக்களை சம்பாதித்து கொள்ள போறேன், இழந்து போன எல்லாவற்றையும் இந்த வருஷத்துல நான் பெற்றுக்கொள்ள போறேன், நான் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், கர்த்தரிடத்துல நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுங்கள், அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவ அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அவருடைய அன்பு நம்ம இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் தங்குகிற ஆலயத்தை நாம் ஒருபோதும் கெடுத்து போடக்கூடாது. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள். இப்படி நம்ம வாழும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சமாதானம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். அது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.